உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உனது உடனிருப்பால். தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உனது உடனிருப்பால். சுமைகள் கூட சுகம் தருமே உன் இமைகள் என்னை அரவணைத்தால். படைப்பினில் ஒளிர்வது உன் முகமே இது பரமனே உந்தன் அதிசயமே. நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. திருப்பலி திருப்பலி திருந்தி வாழ உன்னை அழைக்கும் திருப்பலி. திருப்பலி திருப்பலி திருந்தி வாழ உன்னை அழைக்கும் திருப்பலி. திருப்பலி திருப்பலி திடப்படுத்த உன்னை அழைக்கும் அன்பு பலி. திருப்பலி திருப்பலி திடப்படுத்த உன்னை அழைக்கும் அன்பு பலி. திட்டங்களை வெளிப்படுத்தும் திருப்பலி. திட்டங்களை வெளிப்படுத்தும் திருப்பலி. இன்று நீ பங்கெடுக்கும் திருப்பலி இதுவே உன் வாழ்வில் முதல் பலி. இன்று நீ பங்கெடுக்கும் திருப்பலி இதுவே உன் வாழ்வில் முதல் பலி. இதுவே உன் வாழ்விலும் இறுதி பலி. இதுவே உன் வாழ்விலும் இறுதி பலி. இதுவே நீ பங்கெடுக்கும் ஒரே பலி. இதுவே நீ பங்கெடுக்கும் ஒரே பலி. திருப்பலி திருப்பலி திருந்தி வாழ உன்னை அழைக்கும் திருப்பலி. திருப்பலி திருப்பலி திடப்படுத்த உன்னை அழைக்கும் அன்பு பலி. திட்டங்களை வெளிப்படுத்தும் திருப்பலி. ஆபிரகாம் செலுத்தினார் அன்பு பலி. ஆயிரமாயாசீரை பெற்ற பலி. ஆபிரகாம் செலுத்தினார் அன்பு பலி. ஆயிரமாயாசீரை பெற்ற பலி. எலியாவும் செலுத்தினார் எரிபலி. எலியாவும் செலுத்தினார் எரிபலி. எரி நெருப்பு வாணி நின்று வந்த பலி. எரி நெருப்பு வாணி நின்று வந்த பலி. திருப்பலி
திருப்பலி திருந்தி வாழ உன்னை அழைக்கும் திருப்பலி 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 திடப்படுத்த உன்னை அழைக்கும் அன்பு பலி திட்டங்களை வெளிப்படுத்தும் திருப்பலி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இயேசுவின் நண்பர்களே, இவ்வுலகில் பிறக்கின்ற மனிதர் ஒரு நாள் இறப்பர் என்பது இயற்கை நியதி. ஆனால் இயேசு நமக்கு ஒரு நாளும் அழியாத வாழ்வை வாக்களிக்கிறார். இயேசுவிடத்தில் நாம் நம்பிக்கை கொண்டால் நாம் ஒரு நாளும் அழிந்தொழிய மாட்டோம். மாறாக இறைவனோடு ஒன்றித்து எந்நாளும் நிலைத்து நிற்கின்ற வாழ்வை கொடையாக பெறுவோம். இதையே இயேசு லாசரின் சகோதரியாகிய மார்த்தாவுக்கு உணர்த்தினார். இயேசு மார்த்தாவிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று கூறியதோடு அந்த உயிர்த்தெழுதலிலும் வாழ்விலும் நாம் பங்கேற்கும் வழி யாதனவும் கூறினார். அதாவது, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் என இயேசு நமக்கு வாக்களிக்கிறார். இயேசுவே சாவிலிருந்து உயிர்த்தெழுந்தார், புது வாழ்வில் புகுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலில் நமக்கும் பங்கு உண்டு என அவர் நமக்கு வாக்களிக்கிறார். மேலும் இவ்வுலக வாழ்வையும் இறைவனோடு இணைந்த மறு உலக வாழ்வையும் நாம் கூறு போட்டு பிரித்து பார்ப்பது தவறு. இயேசுவை நாம் இவ்வுலகில் ஏற்பதை பொறுத்தே நம் மறு உலக நிலை அமையும். இயேசுவை நம்புவோர் ஏற்கனவே நிலை வாழ்வை சுவைத்து விட்டார்கள். அந்த வாழ்வின் நிறைவு மறு உலகில்தான் நமக்கு உரித்தாகும். என்றாலும் இவ்வுலகை நாம் கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப மாற்றி அமைப்பதை பொறுத்துதான் நம் மறு உலக வாழ்வு அமையும் என்பதை இயேசு நமக்கு கற்று தந்துள்ளார். இந்த விசுவாசத்தை ஏற்று அதன்படி வாழ்ந்து அதற்காக உயிரையும் இழந்த பல விசுவாசிகளின் இரத்தத்தின் மீதுதான் இன்றளவும் நமது திருச்சபை பயணித்துக் கொண்டிருக்கிறது. அத்தகைய விசுவாசத்தை பெற்றிருக்கிற நாம் அதன்படி நடக்க இக்கல்வாரி பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த தூய மறை நிகழ்வில் நாம் தகுந்த முறையில் பங்கெடுக்க தடையாய் இருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தருவதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவிலும் வானதுதர் புனிதர் அனைவரிலும் சகோதர சகோதரிகள் உங்களிலும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவுளம் கொண்டாரே. அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதரர் சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்று பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கை இடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று
சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை நீயவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியார் மெலிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை நீயவர் என்று சுவைத்து பாருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 19 முதல் 27 வரை. அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரின் இரக்கம், அன்பு, ஆசிர்வாதம் உங்கள் வாழ்விலும் உங்கள் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் இருக்க செபிக்கிறோம், ஆசிர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நம்மை, நம் வாழ்வை ஆண்டவரின் அன்பை சுவைக்க, ஆண்டவரின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரின் ஆற்றலிலே
நாம் வாழ வளர நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறது. இன்றைய வாசகங்கள் ஆண்டவரோடு நாம் எப்படி இணைந்து வாழ முடியும் என்றும், ஆண்டவருடைய அன்பிலே நாம் எப்படி உயர்ந்தோங்கி இருக்க முடியும் என்றும் நமக்கு அழகாய் அழைப்பு விடுக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே அழகாய் வாசிக்க கேட்டோமே, கடவுள் அன்பாய் இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே அன்பு உண்டு, அன்பு மட்டுமே உண்டு. அவரின் அன்பு நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை நம் வாழ்விலும் நம் குடும்பத்திலும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் அழகாய் வாசிக்க கேட்டோமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்கு வருகிறார். அந்த வீட்டிலே ஒரு துக்க நிகழ்வு. அந்த இடத்திலே ஆண்டவர் நேரம் செலவிடுகிறார். விவிலியத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 இடங்களில் அழுதார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒன்று, தன்னுடைய சொந்த நகரம் எருசலேமே, நீ இன்னும் மனமாறவில்லையா என்று எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் சிந்தி அழுதார். இரண்டாவது, அவர் கெத்சமனி தோட்டத்திலே தன்னுடைய பாடுகளை குறித்து, தன்னுடைய வேதனைகளை குறித்து, தான் அனுபவிக்க போகிற துன்பங்களை குறித்து, இவை என்னை விட்டு நீங்காதா என்று இரத்த வியர்வை வியத்து அவர் அழுதார். மூன்றாவதாய் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோமே, மார்த்தா மரியா வீட்டிற்கு வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாவின் கண்ணீரை பார்த்து அழுதார். மார்த்தாளின் கண்ணீரை பார்த்து ஆண்டவர் அழவில்லை, மரியாளின் கண்ணீரை பார்த்து ஆண்டவர் அழுதார். மார்த்தாளின் கண்ணீர் ஆண்டவருக்கு பெரிதாய் தெரியவில்லை, மரியாளின் கண்ணீர் ஆண்டவருக்கு பெரிதாய் இருந்தது. காரணம், அவர் அதற்கு முன்பாக மார்த்தா மரியா வீட்டிற்கு வந்த பொழுது மரியா ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்திருந்தார். ஆம் அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் ஆண்டவரின் பாதத்தில் அமருவோமா? ஆண்டவரின் பாதத்தில் நேரம் செலவிடுவோமா? ஆண்டவரோடு நாம் நேரம் ஒதுக்குவோமா? அவர் நாம் கஷ்டப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது அவர் நம்மோடு இணைகிறவராய் இருக்கிறார். திருப்பாடல்கள் 34:18 அழகாய் கூறுகிறது, உடைந்த உள்ளத்தார்க்கு அருகிலேயே ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு நான் உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கிய மனதோடு, நொறுங்கிய வேதனையோடு, பாடுகளை சுமைகளை தாங்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேனா? நான் ஆண்டவர் பாதத்தில் நேரம் செலவிடுகிற ஒருவராய் மாறுகிற பொழுது ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரின் உடனிருப்பு, ஆண்டவரின் ஆசீர்வாதம், ஆண்டவரின் வல்லமை, அந்த உண்மையான பாசம், பரிவு நம்மையும் நம் வாழ்வையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பாடுகளையும் வேதனைகளையும் மாற்றும் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் நம் மீது எவ்வளவு இரக்கமாய் இருக்கிறார் பாருங்கள். அந்த இரக்கத்தை, அந்த அன்பை, அவருடைய இனிமையை நாம் சுவைக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பாடல் அழகாய் அழைக்கிறது. அவருடைய இனிமையை சுவைத்து பார்ப்போம், அவரின் அன்பை சுவைத்து பார்ப்போம். நாம் கண் கலங்குகிற பொழுது, நாம் வேதனைப்படுகிற பொழுது, நம்மோடு இருந்து வேதனைப்படுகிற ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரின் அன்பு, அவரின் அரவணைப்பு, அவரின் பாசம், அவரின் நேசம் நிலையானது, நிறைவானது, எல்லையற்றது, எல்லாவற்றையும் கடந்தது. ஆம் அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த அன்பை நாம் சுவைத்து பார்ப்போம். திருப்பாடல் ஆசிரியர் கூறியதைப் போல அந்த பாதுகாப்பான அன்பு, அந்த பரிசுத்தமான அன்பு, அந்த இனிமையான அன்பை சுவைக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். ஆண்டவர் நம்மை, நம் வாழ்வை, நம் குடும்பத்தை உயர்த்துவார், உற்சாகப்படுத்துவார், ஆசீர்வாதத்தில் வேரூன்ற செய்வார். நம்மை தேடி வருகிற ஆண்டவர், நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர் நம்மிலே, நம் வாழ்விலே, நம் குடும்பத்திலே நிறைவான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரே, காத்து கொண்டிருக்கிறாரே. நாம் அதை உரிமையாக்கி கொள்ள தயாராய் இருக்கிறோமா? நம்முடைய உள்ளங்கள், இல்லங்கள் தயாராய் இருக்கிறதா? அவரின் அன்பை சுவைத்து அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள நம்மை, நம் வாழ்வை நாம் தொடர்ந்து திருப்பலியிலே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை, நம் வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடுவீர்களா?
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அன்பான இயேசுவே, இந்த நாளுக்கு நன்றி, உம்முடைய அன்பு வார்த்தைகளுக்கு நன்றி. எங்களுடைய நொறுங்கிய நேரத்தில், எங்களுடைய உடைந்த நேரத்தில் எங்களோடு இருக்கிறவராய் இருக்கிறீரே, நன்றி அப்பா. எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் உடனிருந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வேதனைகளை புரிந்து கொள்ளுகிற தெய்வமே, எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமே, பல நிலைகளில் பல சூழ்நிலைகளில் எங்களோடு எங்களை விட மேலாய் அன்பு செய்து எங்கள் வாழ்வை உயர்த்த ஆசைப்படுகிற தெய்வமே, எங்கள் வாழ்வை கொடுக்கிறோம், பொறுப்பெடுப்பீராக. புனிதர்கள், மறை சாட்சிகள், இன்றைய நாளின் புனிதையாகிய தூய மார்த்தா எங்களுக்காக பரிந்து பேசுங்க. இயேசுவின் பெயரால் ஆமென். ஆண்டவரின் அன்பை சுவைத்தவர்களாக நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, உள்ளத்திலே புதைந்திருக்கிற ஏக்கங்களை, தாகங்களை மன்றாட்டுகளாய் ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் இறைவா, உம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையின் பொருள் உணர்ந்து அவரின் அன்பில் இறுதி வரை நிலைத்து நின்று பிறரை அன்பு செய்து வாழும் வரத்தை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று உலகில் நடைபெறும் மாற்றங்களால் நலிவடையும் என் விவசாய பெருமக்களை உம்முன் வைக்கின்றோம். அவர்கள் உழைப்பு சுரண்டப்படாமல் உழைப்புக்கேற்ற பலனையும் மதிப்பையும் அடையவும், பொருளாதார வளர்ச்சி கண்டு இன்புறவும், அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அரவணைக்கும் இறைவா, எம் குணமளிக்கும் இயேசு சபையை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எம் சபை நிறுவனர் பேரத்தந்தை ஜோசப் விக்டர் அடிகளார் அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும், எம் சபைக்கு உதவி செய்யும் அனைவரையும் மற்றும் குணமளிக்கும் இயேசு சபையின் குடும்பத்தினரையும் ஆசீர்வதியும். நாங்கள் தொடங்கும் அனைத்து வேலைகளையும் ஆசீர்வதித்து கூடவே இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எம் இளையோர்கள் அனைவரும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் மனித மாண்பிலும் உன்னத இடத்தை பெற்றிடவும், அவர் தம் பெற்றோர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்திடவும், இறை அழைத்தல் என்னும் வரத்தை பெற்றிடவும், தூய ஆவியாரின் அன்பும் அருளும் நிறைவாய் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நாங்கள் தூயவராகவே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதுவே உமது திருவுளம் என்பதை எங்களுக்கு எடுத்துரைத்தீரே. நாங்கள் தூயவராக வாழ்ந்து உமது திருவுளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு தூயதோர் உள்ளத்தை பெற ஆவியாரின் கொடைகளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பான தந்தையே, எங்களையும் எங்கள் வாழ்வையும் தாழ்த்தி கொடுக்கிறோம். வெளியிலே சொல்ல முடியாமல் உள்ளத்திலே நாங்கள் வைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிற ஏக்கங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, கண்ணோக்கி பார்ப்பீராக. நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களாய் நீர் எங்கள் வாழ்வில் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய்
படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்றி. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உம் அருளே நிறைவா. தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கியவும் வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரியவும்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு நீர் எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்களாகிய எம் சபையின் நிறுவனர் பேரருத்தந்தை ஜோசப் விக்டர் அடிகளார், ஏனைய குருக்கள், கன்னியர்களாகிய அருட்சகோதரி அருள் ஜெமிலா மேரி, ஏனைய துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் எங்கள் அனைவரையும் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடிடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
பற்றி கொண்டேன் இயேசுநாதா, உன் பாதம் பற்றி கொண்டேன் இயேசுநாதா. 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 உறுதியாயும்மை பற்றி கொண்டேன், ஒருபோதும் சோர்ந்து போனதில்லை. உறுதியாயும்மை பற்றி கொண்டேன், ஒருபோதும் சோர்ந்து போனதில்லை. பற்றி கொண்டேன் இயேசுநாதா, உம் பாதம் பற்றி கொண்டேன் இயேசுநாதா. பற்றி கொண்டேன் இயேசுநாதா, உம் பாதம் பற்றி கொண்டேன் இயேசுநாதா. இவ்வுலக யுத்தம் உம்முடையதே, நான் கலங்கும் கலக்கம் வீணானதே. இவ்வுலக யுத்தம் உம்முடையதே, நான் கலங்கும் கலக்கம் வீணானதே. பற்றி கொண்டேன் இயேசுநாதா, உம் பாதம் பற்றி கொண்டேன் இயேசுநாதா. பற்றி கொண்டேன் இயேசுநாதா, உம் பாதம் பற்றி கொண்டேன் இயேசுநாதா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட உம் ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும், விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கையின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே,
நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தாருண்மையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தலமென கொண்டா, ஞானம் நிறை கன்னிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே.